ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் போல இருக்குது. தங்கச்சி சொல்லுவா, அக்கா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம். இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான். அதாவது அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப். அப்பா இறந்துருப்பாங்க போல இருக்கு. தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. தங்கச்சி சொல்லுவா, அக்கா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சித்தி தான். எனக்கு அவன் மேலே கோவமாக வருது. முக்கியமாக அவள் அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டா. கம்பெனியை கூட அவ பேருக்கு எழுதி வச்சுட்டா. இப்போ என்ன பண்ணேன்னு கேட்க, அக்கா யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு வேற வழியே இல்லை. அந்த ரெண்டு பணக்கார வீட்டு பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்மளால சித்தியை பழி வாங்க முடியும். அதனால கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா தங்கச்சிக்கு பிடிக்கவே இல்ல. போங்கக்கா, நீ வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற, நான் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அண்ணன் கூட உருன்னு தான் இருப்பானா. தம்பி இருக்கானே அவன் ரொம்ப மோசம். அவனுக்கு கால் உடஞ்சி போச்சாம். வீல் சேர்ல தான் இருப்பான். நடக்கவே முடியாதுக்கா. நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சோகமா இருக்கா. அக்கா கையை பிடிச்சிட்டு, இப்போ என்ன உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா சொல்லு. அக்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வேணும்னா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல தங்கச்சி, ஐயோ வேண்டாங்க்கா, நீங்க நல்லா இருந்தாலே போதும்னு பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் சித்தி வராங்க. என்னடி ரெண்டு பேருமே பேசுறீங்க? நான் சொன்ன மாதிரியே அந்த பணக்கார வீட்டில் போய் சந்தோஷமா இருங்க. நான் அப்பப்போ வருவேன். ஏதாட்டும் சேட்டை பண்ணீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டை தான் காமிக்கிறாங்க. அண்ணா தம்பி இருக்காங்க. தம்பிக்கு கால் நடக்க முடியாது. வீல் சேர்ல இருக்கான். அண்ணா வந்து எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி. சிரிக்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். இப்ப அம்மா ரெண்டு பேர்கிட்டயுமே அட்வைஸ் பண்றாங்க. தன்னோட பையன்கிட்ட, டேய் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. சேட்டையே பண்ண மாட்டா. அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அதாவது அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது தம்பிக்கிட்ட, டேய் உன்னோட கால் உடஞ்சி போயிருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க. உனக்காக சுட்டித்தனம் பண்ற ஒரு பொண்ணை புடிச்சு வச்சிருக்க. நீ தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அவ எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட பேசிட்டே இருப்பா. உன்னை சும்மாவே விட மாட்டான்னு சொல்ல, ஆனா தம்பிக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் என்னால நடந்து போக முடியாது. அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன பிடிக்காதுமான்னு சொல்ல, அம்மா வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். அச்சச்சோ! என்னோட மருமக வர டைம் ஆயிட்டு. நீங்க 2 பேருமே ரெடியா இருங்கன்னு அங்கருந்து கிளம்புறாங்க. அப்பதான் இந்த தம்பியோட வீல் சேர் ஒர்க் ஆக மாட்டிக்கி. அவனால தள்ளவே முடியல. அண்ணா கிட்ட சொல்றான். அண்ணா அண்ணா என்னோட வீல் சேர் நவுலவே மாட்டிக்கினா. இப்ப என்ன பண்ணேன்னு கேட்க, அண்ணாவும் பரவாயில்லடா, அந்த வீல் சேரை என்னோட ரூமுக்கு முன்னாடி விட்டுடுறேன். நீ வந்து உன்னோட ரூம்குள்ள போயிடலான்னு தூக்கிட்டு போய் விட்டுருவான். இப்போ அக்காவும் தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆண்டி ஓடி போய் பேசுவாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பசங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னோட ரெண்டு பசங்களுக்குமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் ரெண்டாவது பையனுக்கு கால் நடக்க முடியாமல் போச்சு. ஃபஸ்ட்டு பையன் வந்து கொஞ்சம் நடப்பான். ஆனால் கம்பை வச்சு ஊனி ஊனி தான் நடப்பான். அவனுக்கு சீக்கிரமாகவே குணமாயிரும்னு சொல்ல, ரெண்டு மருமகளும் பரவாயில்ல ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோன்னு ரூம்குள்ளே போகிறாங்க. அண்ணனும் தம்பியும் ஒய்ஃபோட தலையில ஒரு முக்காடு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அண்ணாக்கும் தம்பிக்கும் ஷாக்கு. தம்பி நினைக்கிறான், என்னடா நம்ம பொண்டாட்டி சுட்டித்தனம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, பார்த்தா இவ அமைதியான பொண்ணு மாதிரி இருக்காளேன்னு பார்த்துட்டே இருக்க. எதுக்காகனா அங்க யார் இருக்காங்கன்னா அக்கா தான் இருக்காங்க. அதே சமயம் இங்க அண்ணன் வந்து ஃபேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னடா இந்த பொண்ணு ராங்கி பொண்ணு மாதிரி இருக்கா, அமைதியான பொண்ணுன்னு சொன்னாங்க, ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டாங்களோன்னு பார்த்துட்டே இருக்க. எதனாலனா, அங்க போய் இருக்கிறது தங்கச்சி. இவங்களுக்கே தெரியாது இது யாருன்னு. இப்போ தங்கச்சி வந்து அந்த அண்ணா கிட்ட, "நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஓ! நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ண ஆளா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. நீங்க எதுக்கு உர்ருன்னு இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? பேசுங்க பேசுங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோ ஒண்ணுமே புரியாம அமைதியா பார்த்துட்டே இருக்கான். என்னடா இந்த பொண்ணு வாயே பேசாதுன்னு நெனச்சா, அங்கருந்து இங்க முடியும் வாய் நீளுதுன்னு பார்த்துட்டே இருக்க. ஆனா தங்கச்சி விடாம பேசிட்டே இருக்கா. "நீங்க என்ன அமைதியாவே இருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எங்க சித்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்கள பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டேன். உங்களால நடக்க முடியாதாமே. பாவமா இருக்கு. ஆனா நீங்க ஏன் வாய் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை வாயே பேச முடியாதோ? பரவால்ல பரவால்ல. நான்லாம் ரொம்ப பேசுவேன். இன்னைக்கு பஸ்ல வரும்போது கூட எல்லாருமே அமைதியா இருந்தாங்களா? எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு தெரியுமா? நல்ல வேளை இனிமே நீங்களாட்டும் என் கூட சேர்ந்து பேசுவீங்க தானே? பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் எங்க பேசுறது? நீ பேச விட்டா தானே என்னால பேச முடியும்னு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்கா. ஆனா இந்த வாலு தங்கச்சி விடவே மாட்டிக்கிறா. என்னங்க ரொம்ப அமைதியாவே இருக்கீங்க? புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. உங்க அம்மாவும் கட்டாயப்படுத்தி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லையா? பரவாயில்ல. உங்களுக்கு வெளியே ஏதாட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்களா? அவங்க இருந்தனா நீங்க அவங்க கூடயும் பழகலாம். ஆனா நான் என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது சரியான்னு அண்ணாவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட பாடி சூப்பரா இருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்கு. ஐயோ! மசில்ஸ் வேற கியூட்டா வச்சிருக்கேன்னு அங்கேயும் இங்கேயும் தொட்டு தொட்டு பார்க்க,
இவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அமைதியான பொண்ணு சொன்னாங்க. ஆனா பார்க்குற வேலைலாம் அந்த மாரி பார்க்குறான்னு கைய பிடிச்சிட்டு, "என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. உன்னோட ஆர்ம்ஸு, மசில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தொட்டு கூட பார்க்கக்கூடாதான்னு" அப்பாவி மாரி பேசிட்டு இருக்கா. இங்க தம்பிய தான் காமிக்கிறாங்க. தம்பி அக்காவோட முகத்த தொறந்து பார்த்துட்டு, "என்னடா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன புடிச்சிருக்கான்னு?" கேட்க, அக்கா தம்பியோட கால் எல்லாத்தையுமே பார்க்குறா. பார்க்கும்போது தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா உங்கள புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி என்ன புடிக்கும்? என்னோட கால பார்த்தாலே எல்லாருமே ஓடிருவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வேணும்னா டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு" சொல்ல, "யார் சொன்னா உங்கள டைவர்ஸ் பண்ண போறேன்னு? உங்க கால பார்த்ததுக்கு காரணம் நான் ஒரு நர்ஸு. கண்டிப்பா என்னால உங்க கால சரி பண்ண முடியும்னு" கால எல்லாத்தையுமே அமுக்கி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பியால நம்பவே முடியல. "உண்மைய தான் சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கான்னு?" கேட்க, "ஆமா. நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டுல. புடிக்காம இருக்குமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். உங்களோட காலாவே நான் மாறுவேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது தம்பிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே வெளிய ஒரு ஆள் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அம்மா தான். அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, என்னையா புள்ளைங்கள வளர்த்து வச்சிருக்க? 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எப்ப பேரன் பேத்திய பார்க்க முடியும்? ஓகே, ஓகே. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு 2 பத்திய எடுத்து அண்ணா, தம்பி ரூமுக்கு முன்னாடி கொளுத்தி வச்சுருவாங்க. எதுக்காகன்னா, இது வந்து ஒரு மாரி போதைய தரும். இப்போ அண்ணா கிட்ட தங்கச்சி நல்லா பேசிட்டே இருப்பா. அப்ப அத வச்சு பார்த்துட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேச மாட்டேக்கீங்க. உங்களுக்கு என்ன புடிக்கலன்னு நெனைக்கிறேன். நான் ரூம விட்டு போறேன்னு கதவு தொறக்க போறா. உடனே அண்ணா, "என்ன மன்னிச்சிரு பொண்டாட்டி. இதுக்கு மேல அமைதியா இருக்க மாட்டேன்னு" சொல்ல, உடனே தங்கச்சி சிரிச்சுட்டே பக்கத்துல போய், "ஓகே, ஓகே. ஆமா, உன்னோட ஃபேஸ் ஏன் ரொம்ப ஹாட்டா இருக்கிற மாரி இருக்கு? உனக்கு ஜுரம் ஏதாட்டும் அடிக்குதான்னு?" தொட்டு பார்க்குறா. இவனுக்கு உள்ளுக்கெல்லாம் ஒரு மாரி இருக்கு. ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்குது. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கும் உடம்பு எல்லாமே ஹீட் ஆக ஆரம்பிக்கு. என்னடா உடம்பு எல்லாமே ஹீட் ஆக ஆரம்பிக்குன்னு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறா. இத பார்த்து அண்ணாக்கு ஷாக்கு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு" கண்ண மூடிக்கிறான். அப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. இது எல்லாமே அம்மா பார்த்த வேலையா? சீக்கிரம் வெளிய போணும்னு கதவ தொறந்து பார்க்குறான். ஆனா கதவ வெளிய லாக் பண்ணியிருப்பாங்க அம்மா. இப்ப இவனால கதவையும் தொறக்க முடியலல்ல. ஹீரோயின் கிட்ட, "நீ சீக்கிரம் இங்கேருந்து போ. எங்க அம்மா ஏதோ போதை மருந்து கலந்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். போ போன்னு" சொல்லிட்டே இருக்க, தங்கச்சி பக்கத்துல போய், "என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்குள்ள ஏதோ பண்ணுது. என்னால முடியவே இல்லன்னு" அப்படியே கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டா. இவன் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து போயிருங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கியான்னு" அப்படியே கிஸ் குடுத்துட்டே இருக்க, இவனும் ஒரு பையன் தானே! எவ்வளோ நேரம் தான் பொறுமையா இருக்க முடியும்? "இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். இனிமே என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டும்ன்னு" அப்படியே டைட்டா கட்டி புடிச்சு கிஸ் குடுத்து 2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. அதே சமயம் இங்க தம்பியோட ரூம தான் காமிக்கிறாங்க. அக்கா தம்பியோட கால மசாஜ் பண்ணி விடலான்னு அப்படியே கால புடிக்கிறா. இவனுக்கு ஒரு மாரி கூச்சமாயிட்டு, அப்படியே அக்காவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவ மேலயா விழுந்துட்டான். அக்காவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "என்னங்க என்ன பண்றீங்கன்னு?" புடிச்சு தள்ளி விட்டுட்டா. தம்பிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "எனக்கு அப்பமே தெரியும். உங்களுக்கு என்ன புடிக்காதுன்னு. பேசாம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு" சொல்ல, உடனே இவ திரு திருன்னு முழிச்சு, "அப்படிலாம் கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைமு. இது முடிய எந்த பசங்க கூடயும் நான் பேசினது கூட கிடையாது. அதனால தான் கூச்சப்பட்டு உங்கள தள்ளி விட்டுட்டேன். பரவாயில்லன்னு" சொல்ல, இத கேட்கும்போது தம்பிக்கு அவ்ளோ சந்தோஷம். "உண்மையாவா? உண்மையாவே நான் பண்ணா உங்களுக்கு ஓகேவான்னு?" கேட்க, "ஆமா. இதுல என்ன கஷ்டம்? எனக்கு உங்கள ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு" பக்கத்துலயே போறா. அப்பதான் அந்த மயக்கம் ஸ்மெல் எல்லாமே உள்ளுக்கு வருது. இத பார்த்தோனே தம்பி கண்டுபிடிச்சுட்டான். அச்சச்சோ! இங்க ஏதோ தப்பா நடக்க போது. நீங்க வெளிய போங்கன்னு சொல்ல, இவளும் கதவு தொறந்து பார்க்குறா. லாக் ஆயிருக்கு. அம்மா தான் லாக் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. உடனே இந்த பொண்ணு தம்பி பக்கத்துல போய், "என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏன் வெளிய போணும்? உங்க அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எதுக்காக பார்த்துருக்காங்கன்னு தெரியுமா? சீக்கிரம் பேரனையோ, பேத்தியையோ பெத்துக் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட ஆசைய ஏன் கெடுக்கணும்? பேசாம நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலான்னு" கிஸ் குடுத்துர்றா. இவனுக்கு ஷாக்கா இருக்கு. "என்னங்க என்னங்க பண்றீங்கன்னு?" கேட்க, "அப்படிதான்டா. என்னனாலும் பண்ணலான்னு" மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருக்கா. இவனுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. "என்னங்க நீங்க ஓகே தானே? கன்ஃபார்மான்னு?" கேட்க, "டேய் கன்ஃபார்ம்டா. முதல்ல அமைதியா வேலைய பாருன்னு" கிஸ் குடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சுட்டு, காலையில முதல்ல அக்கா தான் எந்திரிக்கிறாங்க. இவன் இன்னுமே தூங்குறான். சரி காஃபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு வெளிய போய் காஃபி எடுத்துட்டு போறாங்க. வெளிய தான் ஹீரோவோட அப்பா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு வந்து காஃபி எடுத்துட்டு போகுது. முதல்ல அக்கா தானே எந்திரிப்பா. இப்ப என்ன தங்கச்சி எந்திரிச்சிருக்கான்னு பார்த்துட்டே இருக்க. அதே சமயம் இந்த ரூம்ல இருந்து அண்ணா வெளிய வருவான். அப்பாக்கு ஷாக்கு. "என்னடா நீ வெளிய வந்திருக்க? என்னோட மூத்த மருமக இன்னுமே வெளிய வரலையா? தூங்கிட்டு இருக்காளான்னு?" கேட்க,
ஆமாப்பா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்பாக்கு ஷாக்கு. என்னடா மூத்த மருமக இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா? அவ வேற நல்ல பொண்ணு, ஒழுக்கமா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். இன்னுமா தூங்குறான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அக்கா முதல்ல ரூம்குள்ள போய் என்னங்க எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்ல, இவன் வந்து இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பொண்டாட்டி ப்ளீஸ் தூங்கிட்டு வரேன்னு சொல்ல, அப்போ ஓகே நான் வெளியே போறேன்னு இந்த அக்கா கிளம்ப போறாங்க. இவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு, இப்ப என்ன நான் வரணும்? ஐயோ என் மேல ட்ரெஸ் இல்லையே, நீ வெளியே போறியா நான் கிளம்பிட்டு வரேன்னு கேட்க, அக்கா சிரிச்சுட்டு இன்னும் என்ன கூச்சம்? நேத்து நைட்டு உங்களை முழுசா பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயுமா கூச்சம் படுவீங்கன்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. உனக்கு ஓகேவான்னு கேட்க, எனக்கு ஓகே. முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்துங்கன்னு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குறா. இவனும் அப்படியே மாத்திட்டு வெளிய வரான். இங்க அண்ணா நேரா தங்கச்சியோட ரூம்குள்ள போய், "ஏய் என்னடி இன்னும் எந்திரிக்கலையா? டைம் ஆயிருச்சுடி வாடி வெளிய போலான்னு" சொல்ல, இவ எந்திரிச்சு உட்காந்துட்டு, "யோவ் உனக்கு என்னதான் ஆச்சு? இன்னும் விடியறதுக்குள்ள என்ன எழுப்புறியே? ச்சே நான்லாம் 10 மணிக்கு அப்புறம் தூங்குறவ. என்ன ஏன் எழுப்புறன்னு" டென்ஷனா கத்திட்டே இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல பொண்ணு, சூப்பரான பொண்ணு சொன்னாங்க. காலையில 10 மணி ஆயிருச்சு இன்னுமே எந்திரிக்க மாட்டிக்காளே! இப்போ வெளிய வாரியா இல்லையான்னு கேட்க, "ஓகே, ஓகே நான் வரேன். நீ ரொம்ப சிடுமூஞ்சா இருக்க. எனக்கு உன்ன பிடிக்கவே இல்லன்னு" ட்ரெஸ் எல்லாம் மாத்தப் போறா. ஆனா இந்த அண்ணா அப்படியே பார்த்துட்டே இருக்கானா, என்ன பார்வை! நான் ட்ரெஸ்ஸ மாத்தணும்னு சொல்றேன்ல, வெளிய போன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு வரா. இங்க அக்காவும் தங்கச்சியும் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே கை கோத்து, "அக்கா, அக்கா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அக்கா. ஐ லவ் யூ அக்கான்னு" சொல்ல, "ஓகே, ஓகே மாமியார் வர டைம் ஆயிட்டு, வா 2 பேருமே ஜோடியா நிக்கலான்னு" அவங்க அவங்க புருஷன் கூட நின்னுட்டு இருக்காங்க. இத மாமியார் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. அவங்க அப்படியே கத்திட்டே ஓடி வராங்க. "ஐயையோ! என்னாச்சு? என்னடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு" கேட்க, இவங்க எல்லாருமே ஒண்ணுமே புரியாம அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் தங்கச்சி, "மாமியாரே நீங்க இப்படியே வெளிப்படையா கேட்டா நாங்க என்னதான் சொல்றது? எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. நேத்து நைட்டு நெறைய நடந்துச்சு. நீங்க எத பத்தி கேட்குறீங்கன்னு" கூச்சப்பட்டு கீழ பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் அக்காவோட கழுத்த பார்க்குறா. அங்க வந்து கடிச்சு வச்ச தடம், முத்தம் கொடுத்த தடம் எல்லாமே இருக்கு. இத பார்த்த தங்கச்சி, "அக்கா நைட்டு நீ ஜாலியா இருந்திருப்ப போல இருக்கு. நெறைய தடமா இருக்கு. அத்தா உன்ன நல்லா கடிச்சு வச்சுட்டாங்களான்னு" கேட்க, அக்காக்கும் கொஞ்சம் கூச்சமாயிருச்சு. "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? வாய மூடு. மாமியார் முன்னாடி இப்படிலாம் பேசலாமான்னு" அப்படி வெட்கப்பட்டுட்டே இருக்க. இத பார்த்த மாமியார், "முதல்ல 2 பேருமே நிப்பாட்டிறீங்களா? இப்ப எனக்கு தலையே சுத்துது. அண்ணனோட ரூம்ல தங்கச்சி போயிருக்கா. தம்பியோட ரூம்ல அக்கா போயிருக்கா. ஐயோ! எனக்கு இதய துடிப்பே நின்றும் போல இருக்கே. யாராட்டும் ஏதாட்டும் பதில் சொல்லுங்கன்னு" கத்திட்டே இருக்க. அப்பதான் அண்ணாவும் தம்பியும், "ஓ! அப்ப ஜோடி மாறி போயிருச்சான்னு" இவங்க 2 பேருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தம்பி சொல்றான், "அம்மா ஜோடி மாறுனதுக்கு நான் தான் காரணம். என்னோட வீல் சேர் ஒர்க் ஆகலையா, அதனால தான் அண்ணாவோட ரூமுக்கு முன்னாடி விட்டுட்டு போனேன்னு" சொல்ல, அதே மாரி தங்கச்சியும், "ஆமா, ஆமா நான் கூட அந்த வீல் சேர் அண்ணாவோட ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு தான் உள்ளுக்க போனேன். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, யாரோ மயக்க மருந்து கலந்து வச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க 2 பேருமே ஒண்ணா அப்படி இப்படி இருந்துட்டோம்ன்னு" வெட்கப்பட்டுட்டே சொல்ல, மாமியார் கடுப்பாயிட்டாங்க. "இதுல எல்லாரையுமே சொல்லி என்ன தப்பு இருக்கு? நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன். நேத்து அந்த மயக்க மருந்து செஞ்ச வேல தான். சரி இப்ப என்ன பண்றது? 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அக்கா வந்து தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. தங்கச்சி அண்ணாவ கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கையில குடுத்துட்டு, நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல சாப்பிடலான்னு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி நேரா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "என்னங்க ப்ளீஸுங்க எனக்கு அந்த நண்டு மட்டும் எடுத்து தரீங்களான்னு" கேட்க, இவனும் எடுத்து குடுத்துடுறான். அப்புறம் தங்கச்சி, "நீ எனக்கு ஊட்டி விடணும். ப்ளீஸ் ஹஸ்பண்ட் எனக்கு ஊட்டி விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். இத பார்த்து தங்கச்சி கடுப்பாகி, "நீ ரொம்ப சிடுமூஞ்சா இருக்க. எனக்கு ஊட்டி கூட விட மாட்டியா? ப்ளீஸ் எனக்கு ஊட்டி விடு. நீ ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு" அடம் புடிச்சு உட்கார்ந்துட்டே இருக்க. இங்க தம்பிய தான் காமிக்கிறாங்க. தம்பி அக்கா கிட்ட, பொண்டாட்டி நீயும் எனக்கு ஊட்டி விடுறியா? நீ தானே எல்லாருக்குமே முன் உதாரணமா இருக்கணும். ப்ளீஸ் பொண்டாட்டி ஊட்டி விடுன்னு" சொல்ல, அவ அழகா ஊட்டி விட்டுட்டே இருக்கா. இத பார்த்த தங்கச்சி நேரா ஹீரோ கிட்ட, "போடா நீ தான் ரொம்ப மோசம். அங்க பாரு என்னோட அக்காலாம் ஊட்டி விடுறா. நீ எனக்காக ஊட்டி விட மாட்டியா? ப்ளீஸ்" ஆன்னு காமிச்சுட்டே இருக்க. இவன் உடனே தங்கச்சியோட வாய மூடிட்டு, "இங்க பாரு அமைதியா இரு. எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்க. வாய மூடவே மாட்டிக்கிற. ஒழுங்கா உன் சாப்பாட பார்த்து சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். தங்கச்சி கடுப்பாயி, "போடா நீ எப்பவுமே இப்படிதான். உன்ன எனக்கு புடிக்கவே இல்லன்னு" அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க. இத பார்த்த அம்மாவும், அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை மருமக மாறி போச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்னோட மருமக தம்பிய நல்லா பார்த்துக்கிறா. அதே மாரி என்னோட 2வது மருமக அண்ணாவ நல்லாவே பார்த்துக்கிறா. இத விட யார் நல்லா பார்த்துக்க முடியும்னு
ரசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் அக்காவும், தங்கச்சியும் தனியா பேசுறாங்க. அக்கா கேட்குறாங்க, "உனக்கு அந்த பையன ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கன்னு" கேட்க, "போங்கக்கா, அவன் ரொம்ப சிடுமூஞ்சி. என்னதான் அவன எனக்கு ரொம்ப புடிச்சாலும், அவனுக்கு ரொமான்ஸே வரமாட்டேங்குது. எனக்கு அவன சுத்தமா புடிக்கலன்னு" சொல்ல, அக்காக்கு சிரிப்பு வந்துருது. "ஏய் புழுவினி மூட்டை, பொய் சொல்லாத என்ன? நீ அங்க சாப்பிடும்போது எனக்கு ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு இருந்த. என்கிட்டயே பொய் சொல்றியான்னு" சொல்ல, தங்கச்சிக்கு வெட்கமாயிட்டு, "போ அக்கா, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா? நீ அவனுக்கு ஊட்டி விட்டல்ல, உனக்கும் உன்னோட ஹஸ்பண்ட ரொம்ப புடிச்சிருக்கு தானேன்னு" கேட்க, "அப்படி சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கொஞ்சோண்டு பிடிக்கும். ஆனா லவ் எல்லாம் கிடையாதுன்னு" சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும், "நம்ம சீக்கிரமாவே சித்தி கிட்ட இருந்து நம்ம அப்பா கம்பெனிய வாங்கி ஆகணும். அது கண்டிப்பா நம்ம ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால மட்டும் தான் முடியும். ஏதாட்டு பிளான் போடணும்னு" சொல்றா. அதே மாரி தங்கச்சியும், "ஆமாக்கா, நம்ம அப்பாவோட சொத்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு, இவங்க 2 பேரையுமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரணும். இவ்ளோ பெரிய பணக்காரங்க வீட்லலாம் நம்மளால இருக்க முடியாதுக்கா. நம்ம போயிரலாம் தானேன்னு" கேட்க, அக்காவும், "நானும் அததான் நெனச்சேன். நம்ம அப்பாவோட சொத்த எடுத்ததுக்கப்புறம், இவங்க 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரலான்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அண்ணாவும், தம்பியும் கேட்டுர்றாங்க. தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "பாத்தீங்களா, 2மே என்ன பேசிட்டு இருக்குன்னு? நம்மள விட்டுட்டு போறதுக்காக பிளான் பண்ணுதுங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. "நீ பாரு அண்ணா, நீ எப்படியாட்டு போய் அண்ணிய கரெக்ட் பண்ணு. நான் என்னோட செல்லத்த கரெக்ட் பண்றேன்னு" தம்பி அங்கருந்து போயி, அக்கா கிட்ட, "டார்லிங், என் கால் ரொம்ப வலிக்குது. மசாஜ் பண்ணி விடுறியான்னு" கூப்ட்டு போயிர்றான். அதே மாரி தங்கச்சியும், "அக்கா நானும் வரேன்னு" கூப்பிட போகும்போது, அண்ணா கைய பிடிச்சுட்டு, "அங்க என்ன உனக்கு வேலை? இங்கேயே இருன்னு" சொல்லிட்டு அமைதியாவே நிக்கிறான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவனுக்கு என்ன என் மேல அக்கறை? "ஓ! நீங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா? புருஷா, உண்மைய சொல்லு, நீ என்ன லவ் தானே பண்றன்னு" கேட்க, இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறான். "நீ ரொம்ப அமைதியாவே இருக்கிற. போ! எனக்கு உன்ன புடிக்கவே இல்ல. நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு" கிளம்ப போறா. ஆனாலும் இவன் கைய விடவே மாட்டேங்கிறான். தங்கச்சிக்கு புரியல. "ஆமா, நீ என்னோட கையையும் விட மாட்டேங்கிற, என்ன போகவும் விட மாட்டேங்கிற. அப்ப நீ என்ன லவ் பண்றியா? ஆமாவா இல்லையா? தலைய மட்டும் ஆட்டுன்னு" சொல்ல, அண்ணாவும் தலைய மட்டும் ஆட்டுறானா. இத கேட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஐ ஜாலி ஜாலி! நீ என்ன லவ் பண்றியா? எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" கட்டி புடிச்சுட்டா. இவனுக்கு ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க அக்காவ தான் காமிக்கிறாங்க. அக்கா கொஞ்சம் கொஞ்சமா தம்பிய நடக்க வைக்கிறா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு, "என் பொண்டாட்டி, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன்னால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறேன்னு" சொல்ல, "பரவாயில்லங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்க, இத எல்லாத்தையுமே அம்மாவும், அப்பாவும் பார்த்துட்டு, ச்சே! ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் தம்பி, அக்கா எல்லாருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க போல இருக்கு. அம்மாக்கும், அப்பாவுக்கும் கால் கை ஓடவே இல்ல. ஐயோ! என்னோட மருமக இன்னுமே வரலையே! கல்யாணம் முடிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியலையேன்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும்போது, எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. தங்கச்சி ஓடி போய், "மாமியாரே, நாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்ன்னு" கையில காமிக்க, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அங்கருந்து 2 வளையல எடுத்து மருமக கையில போட்டு விட்டுட்டு, "இது எங்க பரம்பரை வளையல்மா. நீங்க 2 பேருமே பாதுகாப்பா போட்டுக்கணும் சரியா? ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு" ஆசையா குடுக்குறாங்க. அக்காவும் தங்கச்சியும், "ஆண்டி, இந்த வளையல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் நீங்களே வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நீங்க போட்டு தான் ஆகணும்னு" வற்புறுத்தி அந்த கையில போட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட சித்தி வராங்க. சித்தி வீட்டு வெளிய பார்த்துட்டு, "இவ்ளோ பெரிய வீட்லயா அக்காவும் தங்கச்சியும் தங்கியிருக்காங்க? பரவால்ல, பரவால்ல. எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுடலான்னு" உள்ளுக்க போறாங்க. இங்க அம்மா பார்த்துட்டு, "வாங்க, வாங்க. உங்க பொண்ணுங்கள பார்க்க வந்திருக்கீங்களான்னு" ஹீரோயின் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சித்தி பக்கத்துல போய், "உங்க மாமியார் உங்க 2 பேருக்குமே வளையல் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு தரீங்களா இல்லையான்னு" கேட்க, இவங்க 2 பேருமே தரமாட்டோம். முதல்ல இந்த வீட்ல இருந்து வெளிய போங்கன்னு சொல்ல, சித்தி கேட்குற மாரியே இல்ல. "என்ன மறந்துட்டீங்களா? உங்க அப்பாவோட கம்பெனி என்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்றவங்களுக்கு கூட என்னால சம்பளம் குடுக்க முடியல. பேசாம அந்த கம்பெனிய வித்துறவான்னு" கேட்க, இத கேட்ட அக்காவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஆண்டி, இப்ப என்ன வளையல் தானே? நான் வளையல கழட்டி தாரேன்னு" சொல்ல, தங்கச்சி, "வேண்டாங்க்கா, குடுக்காதீங்கன்னு" அடம் புடிச்சுட்டே இருக்கா. உடனே சித்திக்கு டென்ஷன் ஆயிருச்சு. "உங்க வளையல்லாம் வேண்டாம். உங்க ஹஸ்பண்டோட சொத்த எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி வச்சுருங்கன்னு" சொல்ல, இத கேட்ட அக்காவும் தங்கச்சியும் சண்டைக்கு போறாங்க. "எவ்வளோ தைரியம் வந்தா எங்க ஹஸ்பண்ட ஏமாத்த சொல்லுவீங்க? அதெல்லாம் தர முடியாது. வெளிய போவீங்களா மாட்டீங்களான்னு" கேட்க, சித்தி கடுப்பாகி, "என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" அங்கருந்து ஒரு கிளாஸ் எடுத்து தங்கச்சியோட தலையிலே அடிக்க போறாங்க. அப்பதான் தம்பி வந்து கைய பிடிக்கிறான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட பொண்டாட்டிங்களயே அடிக்க போவீங்களா? இதெல்லாம் தப்பு கிடையாதான்னு" சொல்ல, சித்தி ரொம்ப நல்லவங்க மாரி, "இங்க பாருங்க, அவங்க 2 பேருமே என்னோட பொண்ணுங்க. அவங்கள அடிக்கிறதுக்கோ, திட்டுறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையான்னு" கேட்க, தம்பி சிரிச்சுக்கிட்டே, "என்ன ஆண்டி, காமெடி பண்ணாதீங்க.
நீங்க ஒன்றும் அவங்களோட உண்மையான அம்மா கிடையாது, சித்தி தானே! ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னு தம்பி திட்டி விட்டுர்றான். அதே மாரி அண்ணாவும் சித்தியோட கைய புடிச்சிட்டு, இங்க வரீங்களா இல்லையான்னு வெளிய கூப்ட்டு போய் விட்டுர்றான். சித்திக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இத பார்த்த தங்கச்சிக்கு அண்ணாவ ரொம்ப புடிச்சிருது. என்னங்க நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா? இப்பதான் உங்கள எனக்கு ரொம்ப புடிக்குது. ஐ லவ் யூ ஹஸ்பண்டுன்னு கட்டி புடிச்சிட்டே இருக்கா. வெளிய சித்தி இப்பதான் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னடா! அக்கா கூட தம்பி இருக்கான். அண்ணா கூட தங்கச்சி இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே கேவலமான தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா? போச்சு போச்சு. நான் கண்டிப்பா இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு, அங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்களேன், இந்த வீட்டுக்குள்ள கேடுகெட்ட வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்து அண்ணா கூட இருக்கா. அக்கா வந்து தம்பி கூட இருக்கா. இதெல்லாம் எங்க போய் நான் சொல்ல? ச்சே! இந்த மாரி வாழ்க்கைய வாழ்றதுக்கு எங்கேயாட்டு போய் செத்து போலான்னு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருக்காங்க. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து நின்றாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி மூக்கு, காது எல்லாமே வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது அக்கா வந்து தம்பி கூட இருக்காளா? ச்சே! இதெல்லாம் ஒரு மானங்கெட்ட ஃபேமிலின்னு அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், தங்கச்சி அப்புறம் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் நேரா சித்தி கிட்ட போய், "சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. நாங்க நல்ல பொண்ணுங்க தான்னு" சொல்ல, சித்தி வந்து "பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப கூட ஜோடி ஜோடியா மாத்தி தான் இருக்காங்க. இந்த மாரி மானங்கெட்ட ஃபேமிலிய நீங்க பார்த்துருக்கீங்களான்னு" கழுவி கழுவி ஊத்த, அப்பதான் இந்த அண்ணாவும், தம்பியும் அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்ட சித்தி, அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே புரிஞ்சுச்சு. "சாரி தம்பி, உங்க பேச்ச கேட்டு உங்கள தப்பா நெனச்சுட்டோன்னு" மன்னிப்புலாம் கேட்குறாங்க. ஆனா சித்தி சும்மா விடுவாங்களா? "ஐயோ! இங்க பாருங்களேன், இந்த 2 பொண்ணுங்கள நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா ஒரு அம்மான்னு கூட பார்க்காம என்ன வெளிய தொரத்திட்டாங்க. நீங்க தான் நியாயம் வாங்கி தரணும்னு" சொல்ல, இத கேட்ட தங்கச்சி கடுப்பாகி, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சித்தி? நீங்க ஒண்ணும் என்னோட உண்மையான அம்மா கிடையாது. என்னோட சித்தி தானே. நீங்க ரொம்ப நல்லவங்க மாரி பேசாதீங்கன்னு" சொல்லிட்டே இருக்காங்க. சித்தி அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "ஐயோ! இங்க பாருங்களேன், இந்த பொண்ணு எப்படிலாம் பேசுதுன்னு. சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுங்கள வளர்த்தேன். நான் தான் அம்மா மாரி பார்த்துக்கிட்டேன். எனக்காக எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணுங்கலாம் ரொம்ப கேவலமான பொண்ணுங்களா இருக்காங்களேன்னு" அழுதுட்டே இருக்க, மறுபடியும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இந்த தங்கச்சி இருக்கால்ல, "இப்ப பாரு என்னோட ஐடியா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு" ஐயோ! நான் என்ன செய்வேன்? எங்க சின்ன வயசுலேருந்து எங்க சித்தி எங்கள எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்க தெரியுமா? இங்க பாருங்க கையெல்லாம் கடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ வலி தெரியுமான்னு தழும்பு எல்லாத்தையுமே காமிக்கிறா. அதுக்கப்புறம் என்னோட சித்தி என்னலாம் பண்ணாங்க தெரியுமா? சின்ன வயசுல எனக்கு சாப்பாடு கூட குடுக்கல. எவ்வளோ வயிறு பசிச்சு தெரியுமா? சித்தி நீங்க ரொம்ப மோசமான சித்தின்னு அப்படியே அழுந்து புலம்பிட்டே இருக்க, அண்ணாக்கு இந்த தங்கச்சிய பார்க்கும்போது ரொம்ப புடிச்சிருக்கு. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா, அழகா பண்றான்னு ரசிச்சு பார்த்துட்டே இருக்க, மறுபடியும் தங்கச்சி, "இந்த மாரி சித்திய நீங்க யாராட்டும் பார்த்துருக்கீங்களா? எங்கள எவ்ளோ கொடுமைப்படுத்துனாங்கன்னு" பேசிட்டே இருக்காங்க. அக்காக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது. உழுந்து உழுந்து சிரிச்சுட்டு இருக்கா. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "ஏம்மா நீ இவ்ளோ கேவலமான பொம்பளையா இருந்துட்டு, உங்களோட பொண்ணுங்கள பத்தி தப்பா பேசுறியா? இனிமே எங்க கண்ல நீ பட்ட சும்மா விட மாட்டோம்ன்னு" அவங்கள திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கச்சியோட கைய புடிச்சுட்டு, "சித்தி கொடுமைப்படுத்துனாங்களா? உனக்கு ரொம்ப கை வலிக்குதான்னு" கேட்க, "என்னடா என்னோட புருஷனுக்கு திடீர்னு ஞான உதயம் பொறந்திருக்கு. உங்களுக்கு என்ன ரொம்ப புடிக்குமான்னு" கேட்க, இவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். உடனே தங்கச்சி கட்டி புடிச்சுட்டு, "யோவ்! நீ எதுவுமே சொல்லலனாலும் எனக்கு எல்லாமே புரியும். நீ என் மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்கல்ல. ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி புடிச்சுட்டே இருக்கா. இவனுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாரி 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்க, இப்பதான் தம்பி சொல்றான், "இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. சீக்கிரமாவே உங்க அப்பா சொத்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கணும்னு" சொல்ல, அக்காவும் ஆமான்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் ஒரு ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதாவது அவங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி இந்த சித்தி பேர்ல உயிர் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, "இல்லையே ஏதோ தப்பா இருக்கு. இது யாரோ மாத்தி வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு, நேரா அவங்க ஹஸ்பண்ட கூப்ட்டுட்டு, "என்னங்க இத படிச்சு பாருங்கன்னு" சொல்றா. தம்பி படிச்சு பார்த்துட்டு, "இது உங்க அப்பா எழுதின உயிரா? எல்லாமே ஃப்ராடா இருக்கு. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. பேசாம என்னோட ஃப்ரெண்டு ஒரு லாயர் இருக்கான். அவன்கிட்ட அனுப்பி எல்லாத்தையுமே கேட்டு சொல்றேன்னு" சொல்ல, அக்காக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு" சொல்றா. இத கேட்ட தம்பி, "அதெல்லாம் தேங்க்ஸ்லாம் வேண்டாம். எனக்கு வேற ஏதாட்டு தந்தா நல்லாருக்கும். ஒரு கிஸ்ஸு தாயேன்னு" அப்படியே கண்ண மூடிட்டே இருக்க, இவ பட்டுன்னு ஒரு கிஸ் குடுத்துடுறா. தம்பிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடி கேட்டோனே குடுத்துட்ட? போதுமா? இன்னும் வேணுமான்னு" கேட்குறா. இன்னும் வேணும் தான் சொல்ல, இவளும் அப்படியே கிஸ் குடுத்துட்டே இருக்கா. 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க தங்கச்சி சித்தியோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னடா சித்தி நெறைய பணத்த யாரோ ஒருத்தங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இது யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு, நேரா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய், "டேய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு" கேட்க, இத பார்த்து அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன என்கிட்ட இவ்ளோ நெருக்கமா பழகிட்டு இருக்கான்னு முழிச்சுட்டே இருக்க,
தங்கச்சி எதுவுமே சொல்லாம, "இங்க பாரேன், சித்தி இந்த அக்கவுண்ட்ல இருந்து நெறைய பணம் யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு தான்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கையில குடுக்குறா. ஆனா அண்ணா அப்படியே பார்த்துட்டே இருக்கான் தவிர எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான்." இத பார்த்து தங்கச்சிக்கு கடுப்பாயிட்டு, "ஓ! இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா? இரு இரு உனக்கு இருக்குன்னு" அப்படியே கன்னத்துல போய் கிஸ் குடுத்துட்டு, "ப்ளீஸ்டா எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியான்னு" அப்படி கியூட்டா முகத்த வச்சு கேட்குறா. இதுல மயங்கி, "ஓகே ஓகே நான் உனக்கு எல்லாத்தையுமே பார்த்து சொல்றேன்னு" அந்த ஃபைல்ஸ வாங்கி வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஐ லவ் யூ புருஷான்னு" மறுபடியும் கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறா. இவன் அப்படியே அமைதியாவே இருக்கானா. உடனே ஹீரோயின் கேட்குறா, "உனக்கு நான் புருஷான்னு கூப்பிட்டா பிடிச்சிருக்கா இல்லையான்னு" கேட்க, இவன் அப்படியே அழகா தலைய ஆட்டிட்டு இருக்கான். இந்த நியூஸ் எல்லாமே சித்தியோட காதுக்கு போகுது. சித்திக்கு யாரோ கால் பண்ணி, "இங்க பாருங்க, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து உங்களுக்கு எதிரா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் ஏதாட்டும் பண்ணணும்னு" ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சித்திக்கு கடுப்பாயிட்டு, "ஓ! என்னையே பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காதுன்னு" சொல்லிட்டு நேரா அக்காக்கும் தங்கச்சிக்கும் கால் பண்ணி, "எனக்கு உங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அதே மாரி உங்க அப்பாவோட கம்பெனி, சொத்து எல்லாத்தையுமே உங்களுக்கே எழுதி வச்சுர்றேம்மா. ப்ளீஸ் என்ன மன்னிப்பு மட்டும் கேட்க விடுங்க. என்ன பார்க்க வாங்கன்னு" சொல்ல, தங்கச்சியும் ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, 2 பேருமே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு விடவே புடிக்கல. கைய புடிச்சுட்டு, "ப்ளீஸ் பொண்டாட்டி போகாதன்னு" சொல்லிட்டே இருக்கா. ஆனாலும் ஹீரோயின், "இல்லங்க நான் போய் தான் ஆகணும். நான் எப்படியாட்டும் எங்க சித்திக்கிட்ட இருந்து எங்க அப்பா சொத்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கணும்னு" அங்கேருந்து கிளம்ப போறாங்க. 2 ஹீரோவும், "இல்ல நானும் உங்க கூட வரேன்னு" சொல்ல, ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு அங்க போயாச்சு. சித்தி ரொம்ப நல்லவ மாரி நடிக்க ஆரம்பிச்சுட்டா. "ஐயோ! வந்துட்டீங்களா? ரொம்ப மன்னிச்சிடுங்கம்மா. உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு" டீ எல்லாமே ஊத்தி குடுக்குறா. ஹீரோயினும் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தி, "உங்க அப்பா சொத்த எல்லாத்தையுமே எழுதி தரணுமா? இந்தான்னு" சொல்லிட்டு குடுக்க போகும்போது 2 பேருக்குமே மயக்கமாகுது. "சித்தி டீல ஏதோ கலந்துட்டீங்க தானேன்னு" கேட்க, சித்தி, "ஆமாடி, நான் டீல நல்ல போதை மாத்திரை கலக்கிட்டேன். இப்போ உங்கள தப்பு தப்பா ஃபோட்டோ எடுத்து உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்ப போறேன். அப்புறம் என்ன, உங்க ஹஸ்பண்ட் இனிமே உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்கன்னு" அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா 2 ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. "என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அவ என்னோட பொண்டாட்டி. அவள தொட்டீங்க மரியாதை கெட்டு போயிரும்னு" 2 பேருமே தன்னோட பொண்டாட்டிய வீட்டுக்கு தூக்கிட்டு போயாச்சு. முதல்ல தங்கச்சி தான் முழிச்சு பார்க்குறா. அங்க பக்கத்துல அண்ணா உட்காந்துட்டு, "இந்தா இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு" குடுத்துட்டே இருக்க, தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன நம்ம புருஷனா? அக்கறையா கவனிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கண்ண பார்க்குறா. பார்க்கும்போது, "ஐயய்யோ! நம்ம புருஷன் நைட்டு ஃபுல்லுமே தூங்கல போல இருக்கே. எனக்காக பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கான் போல இருக்கு. அப்போ இவனுக்கு என் மேல பாசம் இருக்கு. ஓகே ஓகே நம்மளும் லவ் பண்ணலான்னு" அப்படியே ஹஸ்பண்டோட கன்னத்திலேயே கிஸ் கொடுத்துட்டு, "என்னங்க எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. என்ன அக்கறையா பார்த்துக்கிட்டீங்கல்ல. இனிமே டெய்லியுமே ஒரு நாளைக்கு 3 தடவ உங்கள கிஸ் பண்ண போறேன். 1, 2, 3ன்னு" கிஸ் பண்ணிட்டே இருக்கா. இவனுக்கு ரொம்ப வெட்கமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சி ஐ லவ் யூன்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கா. இங்க அக்கா தான் முழிச்சு பார்க்குறாங்க. அப்பதான் இங்க தம்பி நடக்க முடியாம நடந்து வந்து சூப் எல்லாத்தையுமே குடுக்குறான். அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன பார்த்துட்டு, "ச்சே உங்களுக்கே நடக்க முடியாது. ஆனா எனக்காக நெறைய தடவ நடந்து நடந்து வந்தீங்களா? எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்குன்னு" கட்டி பிடிக்க, உடனே இவன் கேட்பான், "அவ்வளோதானான்னு" கேட்க, உடனே அக்கா, "என்ன சார் மறுபடியும் கிஃப்ட் ஏதாட்டும் வேணுமா? கிஸ் வேணுமான்னு" கேட்க, இவனுக்கு கூச்சமாயிட்டு, "போ பொண்டாட்டி, நீ எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கன்னு" அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி தன்னோட ஹஸ்பண்ட புகழ்ந்துக்கிறாங்க. தங்கச்சி அக்கா கிட்ட, "அக்கா உன்னோட வீட்டுக்காரரு ரொம்ப ஜாலியான டைப் போல இருக்கு. நைட்டு ஃபுல்லா உங்க பக்கத்துலயே உட்காந்து பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு" சொல்ல, அதுக்கு அக்கா, "போடி, உன்னோட வீட்டுக்காரன் மட்டும் சும்மாவா? நைட்டு முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டே தூங்காம இருந்தாராமே, நான் கேள்விப்பட்டேன். அவ்வளத்துக்கும் உன் மேல லவ்வுன்னு" 2 பேருமே கலாய்ச்சி பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் இந்த தம்பி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரான். "பொண்டாட்டி, நீ சொன்ன மாதிரியே இந்த உயிர் எல்லாமே தப்பா இருக்கு. உங்க அப்பா எழுதி வச்சது வேற, உங்க சித்தி அதை எல்லாத்தையுமே மாத்தி எழுதியிருக்காங்க. இந்த கையெழுத்து கூட தப்பா இருக்குன்னு" சொல்ல, அக்கா இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறா. அதே மாரி இங்க அண்ணா எந்திரிச்சு போய் ஒரு எவிடன்ஸ கொண்டு வரான். பொண்டாட்டி, நீ அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டல்ல, உங்க சித்தி நெறைய பணத்த யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே உங்க அப்பாவோட லாயருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, இப்பதான் அக்கா தங்கச்சிக்கு எல்லாமே புரிய வருது. அப்போ சித்தி காசு குடுத்து அந்த லாயர கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாயரும் வெட்கமே இல்லாம அப்பா உயிர் எல்லாத்தையுமே மாத்தி எழுதியிருக்கான். இவங்க 2 பேரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு சண்டை போட போறாங்க. அப்பதான் அண்ணா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, "இங்க பாரு, நீ எங்கேயுமே போகாத. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு" காதுக்குள்ள எல்லா பிளானையுமே சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஐயையோ! என்னோட செல்லம் அழகா பிளான் சொல்லுதேன்னு"
கிஸ் குடுத்துட்டே இருக்கா. இவனுக்கு அப்படியே கூச்சமா இருக்கு. இத பார்த்து அக்கா, "அட போதும்டி, எங்க முன்னாடி போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கே ஒரு மாரி இருக்குன்னு" கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்திக்கு கால் பண்ணி ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, "உங்கள பத்தின எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. நாளைக்கே அத போலீஸ் கிட்ட குடுக்க போறோம். நீங்க அந்த லாயர கரெக்ட் பண்ணி தானே எங்க அப்பாவோட உயிர உங்க பேருக்கு எழுதி வச்சீங்க. இனிமே உங்கள சும்மா விட மாட்டோம். காலையில உங்க வீட்டு முன்னாடி போலீஸ் எல்லாருமே வந்து நிக்க போகுதுன்னு சொல்ல, இத கேட்ட சித்திக்கு டென்ஷன் ஆயிட்டு, சித்தி ஒரு பிளான் போடுறாங்க. அது எப்படி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட குடுக்க போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு ஃபோன கட் பண்ணிட்டா. நைட் ஆயிருச்சு. சித்தி யாருக்குமே தெரியாம அந்த எவிடன்ஸ் ஆட்டைய போடலான்னு ஹீரோவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க தான் 2 ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா நம்ம மாமியார் இவ்ளோ அழகா பதுங்கி வராங்க. இன்னைக்கு இவங்கள போட்டு தள்ளிரலான்னு கிண்டலா பேசிட்டே இருக்க, ஆண்டி வந்து எல்லா இடத்துலயுமே அந்த உயிர தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது, 2 ஹீரோயினும் அங்க நின்னுட்டு, "என்ன சித்தி இங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறீங்களா? உங்களால எங்கேயுமே போக முடியாதுன்னு" சொல்ல, சித்தி வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் சும்மா தான் என்னோட மகள பார்க்கலான்னு வந்தேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நான் ஏதாட்டும் ஆட்டைய போட வந்தேன்னு நெனைக்கிறீங்களான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துடுது. "ஆமா ஆன்ட்டி, நீங்க ஆட்டைய போட தான் வந்திருக்கீங்க. நின்னுங்க, போலீஸ வர சொல்லியாச்சுன்னு" சொல்ல, சித்திக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப இது எல்லாமே உங்க பிளானா? உங்கள சும்மா விட மாட்டேன்னு அங்கருந்து ஒரு கத்திய எடுத்து அக்காவ குத்தப் போறாங்க. கரெக்ட்டா தம்பி வீல் சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த கத்திய புடிச்சு அக்காவ காப்பாத்திட்டா. அதுக்கப்புறம் அக்கா தன்னோட புருஷன்கிட்ட, "உனக்கு கால் எல்லாமே சரியாயிட்டான்னு?" கேட்க, "ஆமா, எனக்கு கால் நல்லா சரியாயிட்டு. உனக்கு அடிபடலையேன்னு" அக்கறையா கேட்டுட்டே இருக்க, இங்க சித்திக்கே கடுப்பா இருக்கு. "டேய், உங்களலாம் சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு" அங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதாவது போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கும். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின், அப்பா, அம்மா எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாமனார், மாமியார் நியூஸ பார்த்துட்டு தன்னோட மருமக கிட்ட, "உங்க சித்திய 5 வருஷம் ஜெயில்ல போட்டுட்டாங்களாம். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம்ன்னு" சொல்ல, உடனே அக்காவும் தங்கச்சியும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "என்னங்க, எங்க அப்பாவோட கம்பெனிய போய் பார்க்க போறோம். கொஞ்சம் வேலையா இருக்கோம். பாய்ன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அண்ணாவும் தம்பியும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. இத பார்த்து அப்பா, அம்மா கேட்பாங்க, "என்னடா ஆச்சு? இப்படி சோகமா இருக்கீங்கன்னு?" கேட்க, இவங்க 2 பேருமே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. அதாவது அக்காவும் தங்கச்சியும் ஏற்கனவே பேசியிருப்பாங்க. நம்ம எப்படியாட்டும் நம்ம அப்பாவோட கம்பெனிய வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு பேசியிருப்பாங்க. அத கூட 2 ஹீரோவும் கேட்டிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ச்சே! அவங்களுக்கு அவங்க அப்பா கம்பெனி கிடைச்சிட்டு, இனிமே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்களான்னு ரொம்ப சோகமா பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் இந்த தங்கச்சி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய், "என்னங்க, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் சைலன்ட்டா இருக்கீங்க? பேசவே மாட்டிக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, உடனே அண்ணன் மனசுக்குள்ள நினைப்பான், "அட போடி! நான் பேசலன்னா நீ டெய்லி எனக்கு 3 முத்தம் குடுப்பேன்னு சொன்ன. ஆனா இப்ப முத்தமே குடுக்கலன்னு" கோவமா இருக்கான். உடனே தங்கச்சி, "நான் கேட்குறேன், தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு" கேட்க, இவனும் சொல்றான், "நான் தான் என்னோட தம்பிய ஒரு நாள் வெளிய கூப்ட்டு போனேன். திடீர்னு ஒரு கார் வந்து இடிச்சுட்டு, அதனால தான் அவனால நடக்க முடியாம போயிட்டு, அதுலருந்தே நான் என்னையே வருத்திக்கிட்டேன். நான் யார்கிட்டயுமே அவ்வளோ பேச மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. "இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்க தம்பிக்கு இப்படி ஆனதுக்கு நீங்க ஒண்ணும் காரணம் கிடையாது. ப்ளீஸ் நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்கன்னு" ஆறுதலா பேசிட்டே இருக்கா. அப்பதான் தம்பி அங்க வரான். தம்பி அண்ணா கிட்ட போய், "டேய், இதெல்லாம் நீ இன்னுமே நினைச்சிட்டு இருக்கியா? தெரியாத்தனமா நடந்தது. இப்ப பாரு, நானே நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டேன். நீயே உன் மேல பழிய போட்டுக்காதன்னு" ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அப்பதான் அக்காவும் தங்கச்சியும், "அச்சச்சோ! லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும்ல. வா வா போலான்னு" சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டாங்க. அண்ணாக்கும் தம்பிக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேருமே வீட்ட விட்டு போக போறாங்களா? போச்சு போச்சு, என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்காங்க. கரெக்ட்டா அக்காவும் தங்கச்சியும் லக்கேஜ எடுத்துட்டு அங்கருந்து போவாங்களா? உடனே அண்ணா பக்கத்துல போய், "ப்ளீஸ் பொண்டாட்டி, என்ன விட்டு போகாத. நான் ரொம்ப உம்னா மூஞ்சி மாரி இருப்பேன். சிடு மூஞ்சியாவும் இருப்பேன். ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் என்ன மாத்திக்கிறேன். இனிமே சிரிக்கிறேன், ரொமான்ஸ் பண்றேன். உனக்காக எதுனாலும் பண்றேன் பொண்டாட்டி. ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாதன்னு" கெஞ்சி கேட்டுட்டே இருக்க, தங்கச்சிக்கு சிரிப்பு தாங்க முடியல. "என்னடா இது, என் புருஷனா? இவ்ளோ அழகா பேசிட்டு இருக்கான். உனக்கு பேசலாம் தெரியுமா? சூப்பரா இருக்கு. நல்லா பேசுங்க பேசுங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணா, "ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாத. ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். என்னை விட்டு போயிடாத. டைவர்ஸ் மட்டும் வேண்டாமேன்னு" கேட்க, தங்கச்சியும், "ஓகே ஓகே, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் புருஷான்னு" கட்டி பிடிச்சிக்கிறா.
அதே மாரி தம்பியும், ச்சே என்னோட அண்ணனே அண்ணிய கரெக்ட் பண்ணிட்டான். நான் மட்டும் கரெக்ட் பண்ணாம இருப்பேனா? எப்படியாவது என்னோட பொண்டாட்டிய உஷார் பண்ண போறேன்னு பொண்டாட்டியோட கைய புடிச்சுட்டு, ப்ளீஸ் பொண்டாட்டி என்ன விட்டு போயிறாத. ஐ லவ் யூ டி. நான் இவ்ளோ நாள் நடக்க முடியாம இருந்தேன். இப்ப என்னால நல்லாவே நடக்க முடியும். நான் உன்ன பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நீயும் என்ன டைவர்ஸ் பண்ணிறாதன்னு சொல்ல, அக்காவும் யார் சொன்னா உன்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு கேட்க, அதே மாரி தங்கச்சியும் கேட்கிறா, அம்மா உங்களுக்கு யார் சொன்னா நாங்கலாம் டைவர்ஸ் பண்ண போறோம்ன்னு கேட்க, இவங்க 2 பேருமே அந்த ஃப்ளாஷ்பேக்க பத்தி சொல்றாங்க. இத கேட்ட அக்காக்கும், தங்கச்சிக்கும் சிரிப்பு தாங்க முடியல. "மொதல்ல உங்கள டைவர்ஸ் பண்ணலான்னு தான் நெனச்சோம். அதுக்கப்புறம் உங்கள எங்களுக்கு ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுட்டு, ஐ லவ் யூ புருஷான்னு" 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும், "அப்ப எதுக்காக நீங்க லக்கேஜோட போறீங்கன்னு?" கேட்க, தங்கச்சி சொல்வா, "அது ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவோட கம்பெனில ஒரு பிசினஸ் மீட்டிங். அதுக்காக தான் டூர் மாரி போயிட்டு வரதுக்காக கெளம்பியிருக்கோம். நீங்க டைவர்ஸ்க்காக கெளம்பிட்டோம்னு நெனச்சுக்கிட்டீங்களா?" அட லூசு புருஷான்னு எல்லாருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாவும் தம்பியும், "நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராண்டா கல்யாணத்த வச்சுக்கலான்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாரி அழகா மூவிய முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் புதுசா வந்த ஹைப்பும் பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா மூவிய பார்த்ததுக்கு. பாய் பாய்.